இவர்கள் மட்டுமே குறி. கொங்கு மண்டலத்தை அலறவிட்ட கும்பல் சிக்கியது எப்படி? 2024 நவம்பர் 29 திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலைக்கவுண்டன் பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகொலை. தனியாக வசித்து வந்த முதியவர் தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமேலு, மகன் செந்தில்குமார் ஆகியோர் துள்ளத் துடிக்க கொலை செய்யப்பட்ட பயங்கரம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கதிகலங்க வைத்த இந்த சம்பவம் நடந்து வெறும் 5 மாதத்தில், அதாவது ஏப்ரல் 28 மீண்டும் இதே போல் நடந்த கொடூர கொலை, அதுவும் அதே கொங்கு மண்டலத்தில். என்னதான் நடந்தது? வாருங்கள் பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி விலங்காட்டு வலசு கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த முதியவர் ராமசாமி, அவரது மனைவி பாக்கியத்தை படுகொலை செய்த கும்பல் நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றது. இதில் நவம்பர் மாதம் நடந்த தெய்வசிகாமணி அலமேலு தம்பதியர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில், இப்போது நடந்த ராமசாமி பாக்கியம் தம்பதி படுகொலை வழக்கை ஈரோடு போலீசார் 15 தடைப்படைகள் அமைத்து விசாரித்து வருகின்றனர். இதில் முதல் கட்டமாக ராமசாமி பாக்கியம் தம்பதியை கொலை செய்த நபர்களை கைது செய்ய போலீசார் பல்வேறு வியூகங்களை வகுத்து செயல்பட்டனர். அதன்படி கொலை நடந்த அன்றும் அதற்கு முந்தைய நாளும் மறுநாளும் அந்த கிராமத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சென்றவர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் அரச்சலூரை சேர்ந்த ரமேஷ், மாதேஷ், ஆச்சியப்பன் ஆகிய 3 ஒரே இருசக்கர வாகனத்தில் கொலை நடந்த தோட்ட வீடு இருக்கும் பகுதியில் சென்றது தெரிய வந்தது. சந்தேகத்தின் பேரில் அவர்கள் 3 பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு கொள்ளையடித்த நகையை உருக்கி விற்பனை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு உடந்தையாக இருந்த சென்னிமலையை சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் என்பவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையின் போது ரமேஷ், மாதேஷ், ஆச்சியப்பன் கொடுத்த வாக்குமூலம் திருப்பூர் சேமலைக்கவுண்டன் பாளையத்தில் பதிவான கொலை வழக்கையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. சிவகிரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட உச்சிமேடு பகுதியில் மேகரையான் தோட்டம் அப்படின்னு ஒரு இடத்துல வாய்க்கால் கால்வாயை ஒட்டி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி, பாக்கியம் அப்படின்னு 2 பேர் வயதான தம்பதியர், அவங்கள மர்ம நபர்கள் கொலை செய்து அவங்க வீட்டில் இருந்து சுமார் 10.25 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டதான தகவலின் அடிப்படையில் கடந்த 1ஆம் தேதி 1/5/2025 அப்போ சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக 12 சிறப்பு படைகள், தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆய்வு செய்கிறது, செல்ஃபோன் அனாலிசிஸ் பண்ணுறது, பழங்குற்றவாளிகளை தணிக்கை செய்கிறது, ஜெயில் ரிலீஸில் வந்த குற்றவாளிகளை செக் பண்ணுறது, இது போன பல்வேறு விதங்களில் நடவடிக்கைகள் எடுத்து வந்தோம். அதே போல் இதுபோல் தனியாக இருக்கின்ற பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கெனால் பீட் அப்படின்னு சொல்லி வாய்க்கால் கரையோரமாக கெனால் பீட்ஸ் அனுப்பினோம், ஆர்ம்டு பீட்ஸ் அனுப்பியிருந்தோம், பட்ரோல்ஸ் அனுப்பியிருந்தோம், வெஹிக்கிள் செக்ஸு பண்ணினோம். அதேபோல் எனுமரேஷன் எடுத்து இதுபோல் எங்கெங்கே வீடுகள் இருக்குது அப்படின்னு எனுமரேஷன் எடுத்து அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி சிசிடிவி கேமராஸ் போடுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் இது ஒரு பக்கம் பண்ணதே சமயத்தில் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதில் எங்களுக்கு கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸினுடைய அடிப்படையிலையும் பழங்குற்றவாளிகள் முன்னாடி வழக்குகள் இருக்குது அந்த மாதிரி ஆட்களுடைய விவரங்களை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணதுலேயும் அரச்சலூர் பகுதியில் இந்த நிறைய பேர்த்த விசாரித்தோம். இதில் அரச்சலூர் பகுதியில் இருந்து ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் அப்படின்னு ஒரு 3 பேரை அதில் விசாரித்தோம். இதில் முதல்ல ஆச்சியப்பன் அப்படிங்கிறவர் பிடிச்சதை விசாரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை தன்னுடைய சக குற்றவாளிகள் மாதேஸ்வரன், ரமேஷோட சேர்ந்து பண்ணதாக அவர் ஒப்புக்கிட்டார். மேற்கொண்டு இவரை விசாரித்ததில் இவர்கிட்ட இருந்து அந்த
இவர் பயன்படுத்தின 2 வீலர், அதே மாதிரி இவர் பயன்படுத்தின வெப்பன், மரக்கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க வெப்பன். அதே மாதிரி இவரோட கையுறை ஒன்று, உள்ளன் கையுறை சம்பவத்துக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணது, இதை சீஸ் பண்ணோம். அதே போல் மாதேஸ்வரன் அவரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவரும் இதை ஒத்துக்கிட்டார். இறந்து போன ராமசாமி அவருடைய செல்ஃபோனு இவருடைய பொசிஷன்லேருந்து இவங்க வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல் சம்பவ இடத்துல சில கால் பாத தடங்கள் அதெல்லாம் எடுத்துருக்கிறோம். அதையும் இந்த சந்தேக நபர்களுடைய தடங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக அதை எடுத்து ஃபாரன்சிக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ரமேஷ் அவரையும் கைது பண்ணிக்கிறோம். அவர் இவங்களோட துணையாக இந்த வழக்குக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஒரு 10 நாள் மாதிரி முன்னாடி இந்த ஏரியாவை பார்க்க வந்த போதெல்லாம் கூட வந்திருக்கிறதாக அவர் கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. ஆட்சியப்பன் அப்படிங்கிறது இந்த தேங்காய் உரிக்கிறது, தேங்காய் தோப்பில் போய் தேங்காய் வாங்குறது, இது போன்ற தொழிலில் இருந்திருக்காரு. அதனால் அந்த மாதிரி இடங்களை அவர் தேடி போகும் பொழுது அந்த இடத்த பார்க்குறாரு. அங்கே தனியாக இருக்கிறாங்க, வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க, வீடு தனியாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. சார் இங்கே வந்து நம்ம அவேர்னஸ் பண்ணால் தெரியாதுன்னு அவர் நினைக்கிறார். இது தான் அவங்களுடைய இதுபடி தெரிய வருது. கொலை நடந்த வீட்டில் இருந்த கால் தடங்களுடன் கைதான மூவரின் கால் தடங்களையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரமேஷ், மாதேஷ், ஆச்சியப்பன், ஞானசேகரன் ஆகிய 4 பேரும் ஜூன் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம், கொலைக்கு பயன்படுத்திய மரக்கட்டை, கையூறை, கொலையான ராமசாமியின் செல்போன் ஆகியவை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொங்கு மண்டலத்தை அலறவிட்ட கும்பலை போலீசார் கைது செய்திருப்பது தோட்ட வீடுகளில் தனியாக வசிக்கும் முதியவர்கள் மத்தியில் சற்று மனநிம்மதியை வரவழைத்துள்ளது.